வேத வேத பாடத்தோடு இணைந்திருக்கிறது ஊழியரை பரிசுத்த ஆவியானவர் தாமே வழி நடத்துவாராக. வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகின்ற அந்த வேளையிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாரா. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் ஐயா, வழி நடத்துங்க. காட் பிளஸ் யூ. நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இந்த வழியில் நான் ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைய நாளும் தகப்பனே, நீங்கள் தாமே கூட இருந்து நடத்தும்படியாக முற்றுமுழுதாய் உங்களோட கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. அடியனை மறைத்து இந்த நாட்களை வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் துதிகளையும் ஜெபங்களையும் எடுத்து வந்த அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரந்தானே அவர்களோடும் கூட இது நடத்தும்படியாக அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். இன்றைய நாளிலும் நாங்கள் மீண்டுமா இந்த நாட்களிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற தலைப்பு என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக 10வது ஒளிநாடாவுக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஒவ்வொரு காரியங்களும் ஒரு வித்தியாசமான முறையிலே இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வேளையிலே விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் இந்த 10வது இதுக்குள்ளே வருகிற வேளையிலே நேற்றைய நாட்களில் நாங்கள் பார்த்து கொண்ட காரியம் என்னென்றா, விசுவாசிகள் அவரவர்கள் செயலுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்த்தோம். இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கப்படுகிறது, உண்மையுள்ள விசுவாசிகள் இந்த நாட்களிலே வெகுமதிகளை பெறுவார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உண்மையுள்ள விசுவாசிகள் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே எல்லா விசுவாசிகளும் உண்மை இல்லையா என்றுதான் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக இந்த நாட்களிலே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் எத்தனை ஊழியக்காரர்கள் இருந்தாலும், ஆனால் ஆண்டவர் ஒருவரைத்தான் அந்த இடத்திலே உண்மை உள்ள ஊழியக்காரன் என்று தெரிந்து கொண்டார். யார் என்று பார்க்கிற வழியிலே மோசையை குறித்து சொல்லுகிறார். மோசே என்னுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இந்த நாட்கள் இருந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆபிரகாமை குறித்து சொல்லவில்லை, ஈசாக்கை குறித்து சொல்லவில்லை, யாக்கோவை குறித்து சொல்லவில்லை, நோவாவை குறித்து சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால் வித்தியாசமான பெயர்கள். என் தாசனாகிய யோபை கவனித்தாயா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஊழியக்காரனாகிய இவரை கவனித்தாயா என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா அதே வேளையிலே மோசையை மட்டும் குறித்து சொல்லுகிறார். இந்த நாட்களிலே எல்லாரும் ஊழியக்காரர்களா இருந்தாலும், ஆனால் மோசே ஒருவர் தான் இந்த தேவனுடைய திட்டத்திற்கு அங்கே ஏற்ற வழியிலே இந்த நாட்களிலே அங்கே செய்து முடித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் அது 100க்கு 100 அல்ல. இந்த நாட்களிலே கொஞ்சம் குறைவா இருந்தாலும் ஆண்டோடைய சித்தத்தையும் ஆண்டோடைய திட்டத்தையும் அறிந்து அவர் செயல்பட்டார் என்பதைத்தான் அந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் மோசே அங்கே பேசு என்று சொன்ன வேளையிலே ஒரு விசை இந்த நாட்களிலே அந்த இடத்திலே அடித்திருந்தால் அது ஒரு சிறிய ஒரு காரியமாக அந்த நாட்களில் இருக்கிறது. ஆனாலும் மற்றபடிகளிலே இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அந்த ஜனங்களை நடத்துகிறதையும் அந்த ஜனங்களை விசாரிக்கிறதையும் அந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறதையும் காண்கிற வேளையிலேயே மோசே தேவனுடைய சமூகத்திலே 99% இந்த நாட்களில் சரியாக அந்த நாட்களில் செயல்பட்டார் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப அதைத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம். உண்மையுள்ள விசுவாசிகள் அதாவது உண்மையுள்ள விசுவாசிகள் அங்கே வெகுமதிகளை பெறுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த வெகுமதிகள் என்று சொல்லி இன்றைக்கு பார்ப்போமா இருந்தால், எதை குறித்து இந்த நாட்களில் வேதம் நமக்கு அந்த வெகுமதிகள் என்ற இதிலே காரியங்கள் இன்றைக்கு செயல்படுது என்றால், மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 5ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே 11, 12 வாசிக்கிற வேளையிலே, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகள் உங்கள் பேரிலே பொய்யா சொல்லுவார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்படுத்தினார்களே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களிலே ஊடுருவி பார்ப்போமா இருந்தால், அருமை பிள்ளைகளே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், என் நிமித்தம். யார் நிமித்தம்? ஆண்டவருடைய நிமித்தம் இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே நிந்தனைகளை அனுபவிப்போமா இருந்தால், பலவிதமான தீமையான மொழிகளை இந்த நாட்களை அனுபவிப்போமா இருந்தால், அங்கே நம் பேர்ல இந்த நாட்களை பொய்களை சொல்லி பொய்யான காரியங்களை சொல்லி இந்த நாட்களை நம்மை கொண்டு போய் இந்த நாட்களை அங்கே அதாவது ராஜாக்களுக்கு முன்பாக அதிகாரிகளுக்கு முன்பாக நிறுத்துவார்களா இருந்தால், வேதம் சொல்லுகிறது நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள் என்று சொல்லி. ஏனென்றால் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம், இதிலே நம்முடைய தேவைக்காக அந்த இடத்திலே நாங்கள் நிறுத்தப்படவில்லை. ரொம்ப கவனமாயிருங்கள். வசனத்தை வடிவா பாருங்கள்.
ஆண்டவரின் நிமித்தம் தான் அந்த இடத்திலே நாங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு போகப்படுகிறோம். ராஜாக்களுக்கு முன்பாக விசாரிக்கப்படும்படியாக கொண்டு போகப்படுகிறோம். பொய்யான எங்களை குறித்து பொய்யான தகவல்கள், பொய்யான காரியங்களை சொல்லி இந்த நாட்களே அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அதிகாரிகளுக்கு முன்பாக, ராஜாக்களுக்கு முன்பாக அந்த நாட்களை அங்கே கொண்டு போய் இந்த நாட்களை நிறுத்துகிறது மட்டுமல்ல, நம்ம இந்த நாட்களை பாருங்கள் அங்கே துன்பப்படுத்துகிறவர்களா இந்த நாட்களை இருக்கிறார்கள் என்பதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை. எப்படி என்றால் சில வார்த்தைகளை பேசி என்ன பண்ணுச்சுன்னா பாருங்க, இன்னைக்கு நீங்க உலகத்திலே பார்ப்பதா இருந்தால் இன்றைக்கு அநேக இடங்கள் இன்றைக்கு ஆப்பிரிக்காவிலே எத்தனையோ லட்சக்கணக்கில் ஜனங்களை இந்த நாட்களை ஒரு பகுதியிலே கொண்டு போட்டுக்கொண்டே இந்த நாட்களை வருகிறார்கள். ஆனால் அங்கே கேட்கிறவர்களிலே நேற்றைய நாட்களை பார்த்தேன், ஆப்பிரிக்காவிலே எந்த விதமான காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை அவர்கள் அங்கே இந்த நாட்களை என்ன செய்திருக்கிறார்கள், நேரடியாக ஒரு யூடியூபில் எடுத்து அதை இந்த நாட்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அங்கே UNO பார்க்கும்படியாக இப்படியான காரியத்துக்களே அந்த நாட்கள் அந்த காரியத்தை செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அனுதினம் அவர்களை சுட்டும் அவர்களை வெட்டியும் இப்படியான ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து அரசாங்கமோ எந்த காரியமோ இந்த நாட்கள் அதற்கு ஆக்ஷன் எடுக்காதபடி அந்த இடத்துல இருக்கிறதை பார்க்கிறோம். இது கடைசி காலமா இருக்கிறபடினால் இப்படிப்பட்ட காரியங்களாக எத்தனையோ லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அநியாயமா இந்த நாட்களிலே ஆண்டவருடைய நாமத்திலே இரத்த சாட்சியாக மரித்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே தான் அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. உண்மை உள்ள விசுவாசி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மை உள்ள மனுஷன் நீதிமொழிகளை சொல்லப்படுகிறது பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவனுக்கு உண்மையா இருக்கிற மனுஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் ஒரு காரியத்தை செய்கிற வேளையிலேயே தேவனுடைய பார்வையிலே அங்கே நாங்கள் அந்த காரியத்தை சரியாக பார்த்து அந்த காரியத்தை நாங்கள் கண்டது நிமித்தம் சரியாக அந்த நாட்களில் செயல்படுவோமா இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து காரியத்தை செயல்படுத்துவார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சில வேளைகளில் பாருங்கள், அந்த நாட்களிலே அந்த 2 பேர் இந்த நாட்களில் ஒரு பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிற வழியிலே 2 பேர்ல ஒருவர் செய்கிறது சரியாய் இந்த நாட்களில் இருந்தால், ஒருவர் செய்கிறது புலையா இருந்தால், அந்த புலையானவருக்கு ஆதாரமாக இந்த நாட்களை நாங்கள் அவர் தெரிஞ்சவர் என்று சொல்லி இந்த நாட்களை பேசுவோமா இருந்தால் அது கர்த்தருக்கு விரோதமாய் இந்த நாட்களில் செயல்படுகிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனாலே கண்டதை இந்த நாட்களை நாங்கள் அப்படியே இந்த நாட்களை சொல்ல வேண்டும் என்பதைத்தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால் 2வது வசனத்திலே 12வதிலே, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், ஏனென்றால் பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்திலே தேவன் வைத்துக்கிற பலனை நம்முடைய கண்கள் கண்டதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லது இந்த நாட்களில் அந்த காரியத்தை நாங்கள் நேரே கண்டோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லது அந்த பரலோகத்திலே நமக்கு தேவன் வைத்துக்கிற அந்த காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் அங்கே இந்த நாட்களை அனுபவித்தோமோ? இல்லை. ஆனால் அவைகள் காணாதவைகள். அருமையான அன்பு சகோதரனை சகோதரியே, காணாதவைகள் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே தேவன் நமக்கு காணாதவைகளை அநேக காரியங்களை வைத்திருக்கிறார். பரலோகத்தை நாங்கள் காணவில்லை, தேவன் வைத்துக்கிற ஈவுகளை காணவில்லை, தேவன் நமக்கு வைத்துக்கிற கிரீடத்தை காணவில்லை, தேவன் நமக்கு வைத்துக்கிற வெகுமதிகளை இந்த நாட்களிலே காணவில்லை, தேவன் நமக்காக இந்த நாட்களில் வைத்துக்கிற அந்த வரவேற்பை இந்த நாட்களிலே காணவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றை பாருங்கள், தேவான் கல்லறிந்து கொல்லப்படுகிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், தேவான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், பிதாவே, ஆண்டவரே, இவர்கள் அறியாம செய்கிறார்கள், இவர்களை மன்னியுங்க. இதே வார்த்தையை தான் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் பேசினார். அந்த வேளையிலே பாருங்கள், வானம் திறக்கப்பட்டது. பிதாவுடைய வலது பார்சத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்களில் எழுந்து நிற்கிறார். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் அந்த தேவானுடைய ஆத்மாவை அங்கே வரவேற்பதற்காக அந்த நாட்களில் எழுந்து நிற்கிறது. ஏனென்றால் முதலாவதாக இரத்த சாட்சியாக இந்த நாட்களில் சீசர்களை மறிக்கிறவராய் இந்த நாட்களில் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். பரலோகத்திலே இந்த நாட்கள் என்னவா இருக்குமா? அது நமக்கு பெரிய ஒரு பலனாக இந்த நாட்களில் இருக்குமாம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்கள், இந்த நாட்களே அந்த பலனை நாங்கள் எங்கே காணுவோம் என்றால், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், கொஞ்சமாக அல்ல, மிகுதியாக இருக்கும். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு எலியா பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி எசபேலுக்கு பயந்து அப்படியே ஓட்டம்னா நினைச்சு பார்க்கலாம். அது ஓட்டம் ஓடிப்போய் சூரியச்செடிகளை படுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பயந்து அங்கும் இங்குமாக எதை செய்கிறதோ, என்னென்றால் இவ்வளவு பேரை அதாவது இந்த நாட்களை தீர்க்கதரிசிகளை கொண்டுட்டார்களே என்று பயத்திலே இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களிலே அந்த பயம் அந்த தீர்க்கதரிசிக்கு முடியுது. பாருங்கள், ஒரு பெரிய ஒரு வல்லமுள்ள தீர்க்கதரிசியா இருந்த இந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு பெண்ணின் நிமித்தம் பயந்து இந்த நாட்களை அப்படியே ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள்,
அப்படி ஓட்டம் எங்கே போறதுன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள், அவர் அங்கே அந்த மரத்திற்குள்ளே படுத்திருந்ததற்கு பின்பாக ஆகாரம் கொடுக்கப்பட்டு அதற்கு பின்பாக சொல்லப்படுகிற நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அவரை இந்த நாட்களிலே தேவன் தன்னுடைய மலைக்கு அந்த இடத்திலே அழைக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்கு பின்பாக அந்த அபிஷேகத்தினால் நிறைந்து வருகிற வேளையிலே அங்கே தைரியமாக நின்று அங்கே பாகால் தீர்க்கதரிசிகளோடும் இந்த நாட்களை அங்கே அவர் போராடுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவன் கொடுக்கிற ஒரு வல்லமையும் பிளவுமாக இந்த நாட்களே இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், முன்பிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். எல்லா தீர்க்கதரிசிகளும் அங்கு துன்பப்பட்டார்கள் ஐயா. எரேமியா தீர்க்கதரிசியை எடுத்து பாருங்கள், எவ்வளவு துன்பம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை எடுத்து பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்படியாக அவர்களை நெருக்கி நெருக்கி துன்பப்படுத்தி சிறைவாசம் இந்த நாட்களை பாருங்கள். அது மட்டுமல்ல, கிடங்களை வெட்டி கிடங்களுக்குள்ள கூட இந்த நாட்களை போட்டார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. யாருடைய ஊழியம்? ஆண்டவருடைய ஊழியம் தான் அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவர்கள் அங்கே அந்த ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கு துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய காரியமாகவும் நேரங்களாகவும் காலங்களாகவும் இந்த நாட்களை இருந்ததுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா தேசத்திலே இந்த நாட்களை பாருங்கள், ஆஸ்திரேலியா தேசத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் இந்த நாட்களை வந்து அவர்கள் ஊழியத்தை செய்தார்கள். அந்த இடத்திலே பாருங்கள், அந்த நாட்களே என்ன நடந்தது என்றால், அந்த கணவனையும் 2 பிள்ளைகளையும் இளம் சின்ன பிள்ளைகளையும் அப்படியே அவர்களை அந்த வேனுக்களை போட்டு இந்த நாட்களே அவர்களை வாகனத்தோடு சேர்த்து எரித்து விட்டார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அந்த தாயார் இந்த நாட்களே வந்து அந்த எரித்து காரியங்களை செய்தவர்களை குறித்து அவர்கள் இந்த நாட்களிலே எதுவும் அவர்களை துன்புறுத்தவோ அல்லது அவர்களை குறித்து இந்த நாட்களிலே ஒரு வழக்கை வைத்து கேஸை போட்டு காரியங்களை செய்யவோ ஒன்றுமே செய்யவில்லை. அவர்களை மன்னித்து விட்டார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றை பாருங்கள், அந்த இடத்திலே அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் துவங்கி இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் மறுபடியுமாய் தங்களுடைய தேசத்துக்கு இந்த நாட்களை வயது சென்றது நிமித்தவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இதுதான் இந்த தேவனுடைய காரியங்கள். அப்ப பாடுகள் உபத்திரவங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அந்த பாடுகளின் ஊடாக தேவனுடைய மகிமை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வெகுமதிகளை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அந்த வெகுமதிகளை அங்கே நாங்கள் காணவில்லை, அறியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப நாங்கள் உதாரணத்துக்கு என்ன செய்யறோம், நமக்கு ஒரு காரியத்தை செய்தால் அவருக்கு ஒரு வெகுமதியை கொடுக்கிறோம். அது 5 ரூபாயா இருந்தாலும் சரி, 10 ரூபாயா இருந்தாலும் சரி, 50 ரூபாயா இருந்தாலும் சரி, 100 ரூபாயா இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிறவருக்கு அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக அந்த நாட்களை இருக்கும். செய்த காரியத்துக்காக இவர்கள் இந்த நாட்களை இப்படி ஒரு காரியத்தை எனக்கு தருகிறார்கள், ஒரு அவார்டை தருகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை இருக்கும் அருமையான கர்த்தர். அதே விதமாகத்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே உண்மையுள்ள விசுவாசிகளுக்கு தேவன் என்ன செய்கிறாராம், அங்கே இந்த நாட்களே வெகுமதிகளை இந்த நாட்களே கொடுக்கிறார் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள், இந்த 12வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது, சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை அப்படியே சொல்லி அப்படியே துன்பப்படுத்தினார்கள். ஏனென்றால் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனாலும் எதனாலே சாரமாக்கப்படும், வெளியே கொட்டுவதற்கு மனுஷராலே மிதிக்கப்படுவதற்கும் அங்கே ஒளிய வேறொன்றுக்கும் உதவாது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்படியானால் இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இங்கே எப்படியாக இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் அங்கே ஒரு உப்பாக அந்த நாட்களே இருக்கிறான் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு ஒரு வாசனை வீசுகிறவனாய், மற்றவர்களை இந்த நாட்களை அதாவது நாட்களை தைரியப்படுத்துகிறவனாய், மற்றவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறவனாய் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த நாட்களிலே அங்கே இருக்கிறான் என்பதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதை விசுவாசிகள் இன்றைக்கு உணர்ந்து கொள்வதில்லை. இன்றைக்கு விசுவாசி நினைக்க ஏனோ தானோ ஒரு விசுவாசி தானே நான் ஐயா, அவரை பாருங்க, அவர் போதர், அவர் பாஸ்டர், அவர் ஊழியக்காரர், அவர் அப்படி செய்யறார் இப்படி செய்யறார், அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் பாஸ்டருக்கும் ஒரே சம்பளம் தான், பிஷப்புக்கும் ஒரே சம்பளம் தான், போதகருக்கும் ஒரே சம்பளம் தான், சுவிசேஷர்களுக்கும் ஒரே சம்பளம் தான், தீர்க்கதரிசிகளுக்கும் ஒரே சம்பளம் தான். பாருங்கள், ஒரே கர்த்தர் ஒரு நாளும் இந்த நாட்களே அங்கே எதையும் இந்த நாட்களை கூட்டி குறைத்து மற்றவர்களை எரிச்சல் படும்படியாக காரியங்களை செய்ய மாட்டார். அவர் இந்த நாட்களை செய்வது நீதியாக செய்கிறது. அவர் தான் அது சொல்லப்படும் நீதியின் ராஜா என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், அதைத்தான் இங்கே பார்க்கிறோம். இப்ப நாங்கள் ஊழியம் செய்கிறதை விட நம்முடைய இந்த நாட்களில் தேவனுக்காக நாங்கள் தேவன் பிரியப்படுமாக என்னத்தை செய்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் நாங்கள் நேற்றைய நாட்களை பார்த்தோம். கிரிகை
அது எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவனுக்கு செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியத்தின் மூலமாகத்தான் அவர் நம்மை இந்த நாட்களில் கணக்கு போட்டு பார்க்கக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள், எனக்கு அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, இப்ப பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே 25ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 25ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அன்றியும் பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர்களை அழைத்து தன் ஆசியை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இது பாருங்கள், தேவன் இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், இன்றைக்கு தன் புரோஜம், அதாவது வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், பரலோக ராஜ்யம் பிரதேசத்துக்கு புறப்படுகிற பிரகாரம் அவர் பரலோக ராஜ்யத்தில் இந்த நாட்களை போய் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. அதனால இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொன்னால், நம்மை அழைத்து இந்த நாட்களை ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஆசிகளை அவர் உலகமா ஒப்பு கொடுத்து இந்த நாட்களை செல்லுகிறது போல இந்த நாட்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்து கொள்ளுங்கப்பா, இந்த காரியத்தை நீங்க செய்து முடியுங்கப்பான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்களை போகிறாருமான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், பிரதேசம் என்று சொல்லி சொன்னால், யோவானுக்குள்ள சுவிசேஷம் புத்தகம் 14ஆம் அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் போய் ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறேன். தான் ஆண்டவருடைய காரியம். இரண்டாவதாக, என்னுடைய பிதாவுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதை போய் இந்த நாட்களை நான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி உங்களை வந்து மறுபடியுமாய் கூட்டி செல்வேன் என்றதான் அதனுடைய வாக்குத்தத்தமான கர்த்தருடைய பிள்ளைகளை. எங்கே? நித்திய ஜீவனுக்கு. யாருக்கு சொல்லப்பட்டது? விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் இன்றைக்கு பாருங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களை எப்படியாக இருக்க வேண்டும்? அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காகவும் தேவன் தனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்துக்கிற அந்த இடத்துக்காகவும் அந்த வீட்டுக்காகவும் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, பெற்றுக்கொள்ளும்படியாக தகுதி உள்ளவர்களாக இன்றைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த பகுதியை நாங்கள் 25:14 பார்க்கிற வேளையிலே அங்கே சொல்லப்படுகிற காரியம், தேவன் ஒரு பொறுப்பை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த நாட்களை என்ன செய்கிறது? சுவிசேஷகம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷகம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், நீங்கள் வீட்டை கட்டுறீங்களோ, வாகனத்தை வென்றீங்களோ, அல்லது இந்த நாட்களை பங்களாவை கட்டுறீங்களோ, அதை பற்றி நான் பேசவில்லை. அது உலகத்துக்குரிய காரியம், அது அழிந்து போகிற காரியம். ஆனால் தேவன் நம்முடைய விசுவாசிகளாக அழைத்து இந்த நாட்களை நமக்கு கொடுத்திருக்கிற எண்ணத்தை கரத்திலே கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். நம்முடைய இஷ்டத்தின்படியோ நம்முடைய திட்டத்தின்படியோ அந்த நாட்களை நாங்கள் செயல்பட முடியாது. தேவனுடைய சித்தம், வேதம் சொல்லுகிறது. மத்தேயு புத்தகத்திலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், கர்த்தருடைய சித்தத்தை இந்த நாட்களை செய்ய வேண்டும். பிதாவுடைய சித்தத்தை நாங்கள் செய்வோமா இருந்தால் தான் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இந்த நாட்களை இருப்போம் என்பதைத்தான் இந்த பகுதியில் இந்த நாட்களை பார்க்கிறோம். 15வது வசனத்தை பாருங்கள். அங்க 25ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக அவரிடத்திலே 5 தாலந்தும் ஒருவனிடத்திலே 2 தாலந்தும் ஒருவனிடத்திலே 1 தாலந்தையும் கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்துகளை இந்த நாட்களிலே சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்தையும் வாங்கினவன் வேறு 2 தாலந்தையும் சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் அது நிலத்தை தோண்டி தன் எஜமான் உடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலத்துக்கு பின்பாக அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்திலே கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்து வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவரே, 5 தாலந்தை என்னிடத்திலே ஒப்புவித்தீர், அவைகளை இதோ வேறு 5 தாலந்தால் சம்பாதித்தேன் என்றார். அவனுடைய எஜமான் அவரை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்திலே உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொன்னான். 2 தாலந்து வாங்கினவனும் வந்து, ஆண்டவரே, 2 தாலந்து என்னிடத்திலே ஒப்பு கொடுத்தீர், அவைகளை இதோ ஒரு 2 இடத்திலே சம்பாதித்தேன் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் இந்த நாட்களை உண்மையா இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திலே பிரவேசி என்றான். 1 தாலந்தை வாங்கினவன் என்ன செய்தான்? அதை இந்த நாட்களிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவன், ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமா இருக்கிற கடின இருதயம் உள்ள மனுஷன் என்று சொல்லி அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படும். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியம். அப்ப நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு டேலண்ட் ஐயா.
தாளந்து என்று சொன்னா டேலண்ட், அதாவது நமக்கு கொடுக்கிற திறமை, இதைத்தான் சொல்லப்படுகிறது. அப்ப ஒருவரிடத்திலே 5 திறமைகள் இருக்கும், ஒருவரிடத்திலே 3 திறமைகள் இருக்கும், ஒருவரிடத்திலே 1 திறமைகள் இருக்கும். அருமையான கருத்து. அப்ப திறமைகள் இருக்கிறதை பொறுத்து காரியம் அல்ல, அந்த திறமையை எப்படியாக நாங்கள் பாவிக்கிறோம். How can we use our talent? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய பாருங்கள், இன்றைக்கு ஒரு இடத்திலே பாருங்கள், ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு விசுவாசி அவர் வர்ஷிப் பண்ணுவார், கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையில ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக அநேக காரியங்கள். அப்ப அவர்களுக்கு என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், அப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சொன்னால், அவனுக்குரிய திறமையின்படிதான் தேவன் அந்த தாளந்துகளை இந்த நாட்களை கொடுத்து வைத்துக்கிறதை பார்க்கிறோம். குரல் வளத்தை கொடுத்திருக்கிறார், தாளந்துகளை. அருமையான அன்பு பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அவர்கள் அந்த வர்ஷிப் பண்ணுகிற வேளையிலே பாருங்கள், அசுத்தாவிகள் அலறியோடும். கை வைக்க தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. அசுத்தாவிகள் ஓடும். அந்த பாடல்களை கேட்கிறவர்களுக்கு இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களை பொல்லாத பிணிகள் எல்லாம், காய்ச்சல்களோ என்ன வருத்தங்கள் துன்பங்களா இருந்தாலும் நோய்களா இருந்தாலும் எல்லாம் இந்த நாட்களை அகன்று போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னொருடைய அந்த வார்த்தைகளை கேட்கிற வேளையிலே அங்கே அவர்களுக்குள்ளே ஒரு சுகம் உண்டாகும். அதே வேளையிலே பாருங்கள், அவர்களுடைய பாடுகள் எல்லாம் இந்த நாட்களை நீங்கும். அவர்களுடைய இருதயத்துடைய வேதனைகள், இருதயத்துடைய துன்பங்கள் எல்லாம் இந்த நாட்களை நீங்கி போகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இதுதான் அங்கே சொல்லப்படுகிற அந்த தாளந்து ஆக இன்றைக்கு இருக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான அன்பு சோதனை, அப்ப இங்கே சொல்லப்பட்ட காரியத்தின்படி தேவன் இப்படியாக இந்த நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த தாளந்தை இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்துகளை நாங்கள் சரியாக பயன்படுத்தி, அந்த தாளந்துகளை சரியானபடி இந்த நாட்களில் தேவனுடைய கரத்தில் இந்த நாட்களை ஒப்பு கொடுப்போமா இருந்தால், நாங்கள் விற்கப்பட்டு போகாதபடி வெகுமதிகளை இந்த நாட்களே பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு அருமையான அன்பு சோதனை, இந்த பூமியில பாருங்க, பூமியில எப்பொழுதும் வெட்கம்தான். இன்றைக்கு எதைத்தான் செய்தாலும் இன்றைக்கு வெட்கம் தானே. இன்றைக்கு நீங்க பணக்காரனா இருந்தாலும் வெட்கம் தானே ஐயா, பிச்சைக்காரனா இருந்தாலும் வெட்கம் தானே ஐயா. என்ன காரணம் சொல்லி சொன்னால், இன்றைக்கு பணக்காரனா இருந்தா கூட இந்த நாட்களில் ஜனங்கள் விடாங்க. இவன் ஆரை கொள்ளையடிச்சு இந்த காசை சம்பாதிச்சான்னு சொல்லி சொல்லுவாங்க. அவன் கேட்கிற விதமா சொல்லுவாங்க, மரமமா சொல்லி கொள்ளுவாங்க. அது ஒரு பாருங்க, அவமதிக்கிற மாதிரி. அதே வேளையில ஒரு பிச்சைக்காரனா இருந்தா பாருங்க, இந்த நாட்களில் நேரம் வந்து சொல்லுவாங்க, பார் பிச்சைக்காரனா இருக்கிறான், உனக்கு கைகால் இல்லையா, உழைக்கிறது கைகால் இல்லையா, என்னதுக்கான உழைக்கல என்று சொல்லுவாங்க. அப்ப அவனுடைய சூழ்நிலையை இந்த நாட்களை அறிவதில்லை. அறிவான். அப்ப பாருங்கள், இந்த பூமியில நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த பூமி பேசும், தாழ்ந்தாலும் இந்த நாட்களை இந்த பூமி பேசும். அதனாலே பாருங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், விசுவாசிகள் தன்னை ஏற்றுக்கொண்ட தன்னுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் இந்த நாட்களிலே எப்படியாக இந்த பூமியில இந்த நாட்களை வாழ வேண்டும், அதாவது அந்த நீங்கள் பூமியிலே வாழுகிற விதத்தை வைத்து, உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற அந்த தாளந்து நிமித்தம், அந்த தாளந்தை வைத்து நீங்கள் எப்படியாக அந்த நாட்களில் செயற்படுகிறீர்களோ அதன் பிரகாரம் தான் நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், அந்த வெகுமதிகளை பெற்றுக்கொள்வீர்களே ஒழிய வேறு வழியாக உங்களுடைய வெகுமதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் எல்லாவற்றையும் இந்த நாட்களை என்ன செய்கிறார், கண்காணித்துக் கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் நினைக்கிறோம், இந்த காரியத்தை நாங்கள் காணவில்லை, இந்த காரியத்தை நாங்கள் செயல்படவில்லை என்று சொல்லி இந்த நாட்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் என்ன செய்கிறான்னு சொன்னால் சரியாக இந்த நாட்களிலே காத்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், கர்த்தருடைய எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இதனாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே அருமையான அன்பு சகோதரனே, இன்றைய பாருங்கள், இந்த நாட்களிலே நாங்கள் அவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே அவருக்கு பிரியமுள்ளவர்களாய், அவருக்கு நாங்கள் அவர் விரும்பத்தக்கவராய், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விரும்பத்தக்கவராய், அவருக்கு அவர் விரும்புகிறபடி நாங்கள் அந்த ஊழியத்தை செய்வோமா இருந்தால், நாங்கள் அங்கே இந்த பூமியிலே கண்ணை மூடி அவருடைய சமூகத்திலே திறக்கிற வேளையிலே தேவன் தன்னுடைய அந்த நியாய தீர்ப்பு நாட்களிலே நமக்கு இந்த நாட்களில் ஒரு நல்ல காரியத்தை செய்து நமக்கு ஒரு வெகுமதியை தருவார் என்பது நிச்சயமாக அந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 19வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போமா இருந்தால், பிறவாகிய ஒருவன் ராஜ்யத்தை இந்த நாட்களிலே பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தேசத்துக்கு இந்த நாட்களிலே புறப்பட்டான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. புறப்படும் போது அவன் தன் ஊழியக்காரர்கள் 10 பேரை அழைத்து அவர்களுக்கு 10 ராத்தல் அந்த திரவியங்களை கொடுத்து, நான் திரும்பி வரும் இதை கொண்டு வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொன்னான்னு சொல்லி பாருங்கள். ஒரு பெரிய ஒரு பிரபு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் என்ன செய்கிறான், அங்கே தன்னுடைய ராஜ்யத்துக்கு, அதாவது ஒரு ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வரும்படி தேசத்துக்கு போகிறான். அப்படி என்ன சொன்னா, ஒரு ராஜ்யத்தை பிடிக்கும்படியாக அந்த காரியத்தை செய்து முடிக்கும்படியாக தன்னுடைய தேசத்துக்கு இந்த நாட்களை திரும்பி போகிறான்.
போகிற வேளையிலே பாருங்கள், அவன் அங்கே புறப்படுகிற வேளையிலே 10 பேரை கூப்பிடுறான். 10 பேரை அழைத்து இந்த நாட்களை என்ன சொல்றான், பத்ராத்தல் திரவியங்களை கொடுத்து நான் திரும்பி வரும்பொழுது இதை கொண்டு என்ன செய்யுங்கள், வியாபாரம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொன்னான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், 10 பேருக்கு கொடுக்கப்படுது 10 ராத்தல். 10 ராத்தலை கொடுத்த நாட்கள் என்ன செய்யப்படுகிறது, அங்கே இந்த நாட்களை பாருங்கள், அங்கே அவர்களுக்கு அந்த திரவியங்களை கொடுத்து நீங்கள் இதை வித்தோ இதை காரியங்களை செய்தோ பிசினஸ் செய்து கொள்ளுங்கள், நீங்க ஒருவரும் இந்த நாட்களை சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்ப அவனுடைய ஊரார் அவனை பகைத்து, இவன் எங்கள் மேல் ராஜாவா இருக்கிறது எங்களுக்கு மனதில்லை என்று சொல்லும்படிக்கு அவன் பின்னே ஸ்தானிபதிகளை அனுப்பினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள் அந்த இடத்திலே என்ன காரியம் சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், அங்கே அவனுக்கு பின்னாக அந்த நாட்களில் என்ன நடக்கணும்னு சொன்னால், ஜனங்களை அதாவது ஸ்தானிபதிகளை இந்த நாட்களை அனுப்பப்படுகிறதை பார்க்கிறோம். அவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்த போது தன்னிடத்தில் திரவியங்களை வாங்கியிருந்த அந்த 10 அந்த ஊழியக்காரர்கள் அவனவன் வியாபாரம் செய்ய சம்பதித்த இவ்வளவு என்று அறியும்படிக்கு அவர்களை தன்னிடத்திலே அழைத்து வர சொன்னான். அப்பொழுது முந்தினவன் வந்து, ஆண்டவரே, உம்முடைய ராத்தலில் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றான். அவன் நிஜமான அவனை நோக்கி, நல்லது, உத்தமம், உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், 10 பட்டணங்களுக்கு அதிகாரம். பாருங்கள் அந்த இடத்திலே பாருங்கள். இரண்டாவதாக அப்படியே 2வது ஆள் இந்த நாட்களை வந்து இந்த நாட்கள் சொல்லுகிற வேளையிலே 5 ராத்தல் ஆதாயம் செய்தான். அதற்கு அவனை பார்த்து, நீயும் அங்கே போய் இந்த நாட்கள் 5 பட்டணங்களுக்கு அதிகாரியாயிருந்தான். பின்பு வேறொருவன் வந்து, ஆண்டவரே, இதோ உம்முடைய ராத்தல், இதோ ஒரு சீலையிலே சுத்தி வைத்தேன் என்று சொன்னான். நீர் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காதை அறுக்கிறவருமா இருக்கிற கடின மனுஷன் என்று அறிந்து உமக்கு பயந்திருந்தேன். அதற்கு அவர், பொல்லாத ஊழியக்காரனே, உன் வாய் அங்கே சொல்லை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன். நான் வைக்காததை எடுக்கிறவரும் விதைக்காததை அறுக்கிறவரும் கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்னே ஏன் என்னுடைய திரவியத்தை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், என்னுடைய திரவியத்தை நீ இந்த நாட்கள் என்ன செய்கிறாய், இந்த நாட்களிலே திரவியத்தை காசு கடையிலே வைக்கவில்லை, வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோடு வர பண்ணியிருப்பேனே என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள் இந்த இடத்திலே இந்த இந்த அந்த மனுஷன் இந்த நாட்கள் அந்த பிரபு என்ன செய்கிறார், 10 ராத்தல் அதாவது திரவியங்களை கொடுத்து அங்கே கொடுத்த வேளையிலே ஒருவன் என்ன செய்கிறான், 10 பட்டணங்களை அது காரியத்திலே பிடித்துக் கொள்கிறான். இன்னொருவன் அந்த நாட்களை 5. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதே விதமாகத்தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகருக்கு பாடக்கூடிய டேலண்ட் இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருக்கு இந்த நாட்களில் வேதத்தில் உள்ள சில காரியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய டேலண்ட் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் வந்து இந்த நாட்களை பாருங்கள், கலந்து கொண்டு காரியங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இந்த நாட்களில் இல்லை. அருமையான, இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். ஏன் அவர்கள் அங்கே வந்து கலந்து கொள்ள முடியாமல் இருக்கிறான்னு சொன்னால், அவர்களுடைய நிலைப்பாடு, குடும்ப நிலைப்பாடு, சூழ்நிலைகள், அதே வேளையிலே அவர்களுடைய இருதய கடின நிமித்தம் இந்த நாட்களை. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு கண்டு நாங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்த அந்த நேரங்களையோ காலங்களையோ இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்யலாம், ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, வேதம் வாசிக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு அந்த நேரங்களை தந்திருக்கிறார். பாருங்கள், காலையில் எழுந்து நாட்களை நாங்கள் ஜெபிக்கலாம், அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் பண்ணி விட்டு திரும்ப படுக்கலாம், அது காரியம் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் சொல்லப்பட்ட காரியத்தை சொல்லப்பட்ட நேரத்தில் இந்த நாட்களை நாங்கள் செய்து முடியும். அதைத்தான் இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை என்ன செய்கிறார், விரும்புகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருக்கு அதிகாலை என்று சொல்லி சொன்னா எத்தனை மணி, பகல் 12 மணி தான் இந்த நாட்களே அதிகாலை. அப்பதான் எழும்பி இருப்பாங்க. என்னண்டா பிரதர், நான் நைட் ஷிப்ட் போனா, நைட் ஷிப்ட்ல வேலை செய்தனான், அதனால இந்த நாட்களை நான் வந்து 12 மணி 1 மணி செல்லுது எழும்புறதுக்குன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது சாத்தியக்கூறு இல்லை. இன்றைய பாருங்கள், இப்படி ஒரு உதாரணத்துக்கு இந்த நாட்களை எடுத்து பாருங்கள். இப்ப நீங்கள் வேற ஒரு தேசம், ஒரு கம்யூனிஸ்ட் தேசத்தில் இருப்பீர்களா இருந்தால் அவங்க சொல்லுவாங்க, இன்ன டைமுக்கு நீ நிற்க வேணும், நீ நித்திர கொண்டாலும் சரி நித்திர கொள்ளாவிட்டாலும் சரி, இன்ன டைமுக்கு இந்த காரியத்தை செய்ய வேணும்னு சொல்லி ஒரு அடிமைத்தனத்தினுடைய காரியங்களாக இந்த நாட்களை இருக்குமா இருந்தால் நாங்கள் அதை செய்வோம் தானே. இன்றைக்கு நாங்கள் எப்படியாக இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்திலே இருப்பதற்கு இன்றைக்கு நாங்கள் ஒரு நேரத்தை ஏற்படுத்துவதில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரொம்ப கவனமாக இருங்கள். அருமையான, கர்த்தரை தேடுகிறதற்கு அந்த நேரங்கள் இருக்கிற, அதாவது கர்த்தரை தேடுகிற வேளையிலே அவரை கண்டடைய வேண்டும். அப்படியாக அந்த நேரத்தை நாங்கள் விடுவோமா இருந்தால் ஆண்டவர் இந்த நாட்களை மறுபடியும் இந்த நாட்களை நம்மிடத்திலே வரமாட்டார். அதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த 10 கன்னிகளுடைய காரியத்தை பாருங்கள். 5 பேர் இந்த நாட்களை என்ன செய்தாங்க,
அவங்க ஜாக்கிரதையா இருந்தாங்கள் ஐயா. அந்த 5 கன்னிகள் என்ன செய்தார்கள்? எண்ணெயை கொண்டு போனார்கள். அபிஷேகம் இருந்தது அவர்களுக்குள்ளே, பரிசுத்தருடைய வல்லமை இருந்தது. ஆயத்தத்தோடு இந்த நாட்கள் இருந்தார்கள். எந்த விதமான குறையும் இல்லாதபடி திருப்தியா சாட்டிஸ்ஃபைடா இருந்தாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் மித்த 5 பேர் இருந்தார்கள், என்ன செய்தார்கள்? எண்ணெய் இல்லை அவர்களுக்குள்ளே. அவர்களுக்குள்ளே பாருங்கள், அந்த நாட்களிலே அங்கே என்ன காரியம் இருக்கிறது? அவர்களுக்குள்ள இந்த பரிசுத்தருடைய அபிஷேகம் இந்த நாட்களில் இல்லை. இப்ப பாருங்கள், எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே உலக கவலை கூட இருக்கிறது நிமித்தம் அவர்களுக்குள்ளே அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே அவர்கள் தள்ளப்பட்டது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறது சொன்னால், அவர்களிடத்திலே போய் இந்த நாட்களிலே உங்களோடு சேர்ந்த அந்த அபிஷேகத்திலே நாங்கள் நிறைந்து கொள்ளுவோமா என்று கேட்ட வேளையிலே அவர் சொல்றார், நீங்க போய் விற்கிற இடத்துல வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி அனுப்புகிற வேளையிலே எஜமான் வந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? இவர்களை அழைத்து போகிறார். இவர்கள் வந்து பார்க்கிற வேளையில எல்லாம் பொறுமையாக இந்த நாட்களில் இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளே. இதுதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியம். நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு நாங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை, ஏனென்றால் நேற்றைய நாள் இன்றைக்கு வராது, இன்றைய நாள் இந்த நாட்களை பாருங்கள் நாளைக்கு வராது, நேற்றைய நாள் நேற்றைக்குரியது, இன்றைய நாள் இன்றைக்குரியது என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதனாலே இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டுமா இருந்தால், கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அதன் நேரத்தில் இந்த நாட்களிலே செய்து முடிக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு சகோதர சகோதரியே. அப்ப பாருங்கள், இந்த நாட்களில் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த அதாவது அந்த வியாபாரி வந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு பாருங்கள் எப்படி என்று சொன்னால், அந்த ராத்தர்கள் கொடுத்தவர்களை அவர்களை அழைத்து இந்த நாட்களே அவர்களுக்கு இன்றைக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நீங்கள் அதாவது 10 ராத்தல் கொடுத்தவன் 10 பட்டணத்தையும், அதே போல 5 ராத்தல் கொடுத்தவன் 5 பட்டணத்துக்கும் அதிகாரியா இருக்கும்படியாக அந்த நாட்களை செயல்படுத்துறது மட்டுமல்ல, மிகுதியான காரியத்தில் உள்ளவனை அங்கே என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அவனை அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே போடும்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள், இந்த லூக்காவின் புஸ்தகம் 22ஆவது அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் திருப்பிக் கொள்ளுகிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 22ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 28வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் அங்கே நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் இந்த நாட்களே உட்காருவீர்கள் என்றார் என்று சொல்லி இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களே அங்கே ஆண்டவர் இந்த இடத்திலே இந்த நாட்களை ஜனங்களுக்கு சொல்லுகிற காரியம், தன்னுடைய சீசர்களுக்கு இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், 22ஆவது அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலேயே 28வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நான் இந்த நாட்களை பாருங்கள், மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளை என்னோடு கூட இருந்தீர்கள். அப்படி என்னோடு கூட எப்படி இருந்தீர்கள்? நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சிலர் இந்த நாட்களை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருமா இருந்தால் அவர்கள் விட்டு இந்த நாட்களே போய் விடுவார்கள். ஆனால் இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே நிலைத்திருக்கிறார்கள். நிலைத்திருந்தது நிமித்தம் இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறார் எப்படி என்று சொன்னால், என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு இந்த நாட்களில் ஏற்படுத்துவேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் விசாரிப்பீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும் ஒரு வெகுமதியை இந்த நாட்களை ஆண்டவர் கொடுக்கிறார் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவனோடு நாங்கள் நிலைத்திருக்கிற வேளையிலேயே, ஆண்டவரோடு இந்த நாட்களை நாங்கள் இடைப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து இந்த நாட்களை நாங்கள் ஒரு வைராக்கியம் கொண்டிருக்கிற வேளையிலேயே, கர்த்தர் நமக்காக வைராக்கியம் கொண்டு கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இந்த நாட்களிலே செய்து முடிப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டிய காரியத்தை இந்த நாட்களே அங்கே நாங்கள் பார்க்க வேண்டுமா இருந்தால், நாங்கள் அவரோடு இந்த நாட்களிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தையூடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு சோதனை. பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே திராட்சை கொடியானது செடியிலே இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அங்கே ஒரு கொடி இந்த நாட்களில் எப்படி என்று சொன்னால் தானாக நிலைத்திருந்த நாட்களில் அங்கே கனி கொடுக்க முடியாது. இப்ப பாருங்க, ஒரு கொடியை நாங்கள் இந்த நாட்களில் இப்ப திராட்சை செடின்னு அந்த கொடி இருக்குல்ல, அந்த கொடியை நீங்கள் நிலத்துல விடுங்க, அப்போ அவ என்ன செய்யணும்? நிலத்துல கனி கொடுக்க முடியாது ஐயா. ஏன்னா அந்த புல்லுகளுக்கு மேலே படர்ந்து போகிற வேளையிலே அதில் கனி கொடுக்க வெளிக்கிட்டா அந்த கனிகளை எல்லாம் இந்த பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் என்ன செய்யும்? அடிச்சு கனி இல்லாதபடி இந்த நாட்களில் செய்துவிடும். ஆனால் அதே திராட்சை செடியை நீங்கள் அப்படியே ஒரு படர்ற இடமாக அந்த நாட்களில் ஒரு கொப்பில் இந்த நாட்களை விட்டுருங்க. அதை அப்படியே வடிவாக சுற்றி வடர்ந்து அதிலே அப்படியே கனிகள் அப்படியே குலையா தொங்கும்.
அருமையாக இந்த நாட்களில் இருக்கும் அருமையான கத்திர அதே விதமாகத்தான் இந்த நாட்களில் எந்த இடத்திலே நாங்கள் எப்படியாக இருக்க வேண்டும், எப்படியாக இந்த நாட்களில் கர்த்தருடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அதைத்தான் இங்கு சொல்லுகிறது, உண்மை உள்ள விசுவாசிகள் வெகுமதிகளை இந்த நாட்களிலே பெறுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே தேவனிடத்திலே இந்த பொறுமதிகளை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நாங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையில், அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உண்மையா இருக்க வேண்டும். என்ன காரியம் நடந்தால், என்ன காரியத்தை செய்தாலும் அதாவது உண்மையாக இருக்க வேண்டும், நேர்மையாக அந்த நாட்களில் செயல்படுவோமா இருந்தால் கர்த்தருடைய ராஜ்யத்திலே இந்த நாட்களை பிரவேசிக்கக்கூடியதாக இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளை. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 8வது வசனத்தை வாசிக்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே, தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அருமையான அன்பு பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், மாமிசமும் ஆவியும் அங்கே என்ன சொல்லப்படும், பிரித்து பேசப்படுகிறதை பார்க்கிறோம். உண்மையபடி இன்றைக்கு அப்ப விசுவாசிகள் எப்படியாக இருக்க வேண்டும், மாமிசத்துக்கு உட்பட்டவர்களாய் இராதபடி ஆவிக்குட்பட்டவர்களாய் இருந்து இந்த நாட்களில் ஆவியிலே நிறைந்த அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நான் மாமிசத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவனே இருந்தால் அந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த நாட்களிலே நிலை நிற்க முடியாது, நிலை கொள்ள முடியாது. அந்த மாமிசத்தின் கிரிகள் எல்லாம் இந்த நாட்களில் அழிந்து போகும், மாமிசத்தின் கிரிகள் எல்லாம் இந்த நாட்களில் ஒளிந்து போகும், மாமிசத்தின் கிரிகள் எல்லாம் இந்த நாட்களில் வெளியரங்கமாக இந்த நாட்களில் வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சோதனை சோதரி, அதைத்தான் சொல்லப்படுகிறது, மாமிசத்துக்கென்று இந்த நாட்களிலே நாங்கள் விதைக்கிறவர்களா இந்த நாட்களில் இருக்கக்கூடாது. அப்படி நாங்கள் விதைப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே ஆசீர்வாதத்தை காண மாட்டோம், ஒரு அழிவைத்தான் இந்த நாட்களிலே காணுவோம் என்பதைத்தான் இங்கே காணக்கூடியதாக இருக்கிற அன்பு பிள்ளைகளை. ஆவிக்கென்று இந்த நாட்களே, ஆவினாலே இந்த நாட்களை நாங்கள் செயற்படுகிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறபடி ஆவினாலே என்னத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவோம், நித்திய ஜீவனை அறுப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப மாமிசத்துக்குரிய காரியத்தை அறுத்துக் கொள்வோம், ஆவில நடந்தால் நித்திய ஜீவனுக்குரிய காரியத்தை அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் நீங்க வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் அங்கே ஏற்ற காலத்திலே அறுப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நன்மை செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் இதுக்கு மினக்கட்ட ஒரு காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, இட்ஸ் சிம்பிள். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் அப்போஸ்தலர் 10:38, நசனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையின் நிரப்பினபடியினால் அவர் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இதான் அந்த வார்த்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஆண்டவரை அங்கே தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினால் நிரப்பி இருக்கிறார். அப்ப நிரப்புறதை நிறுத்த அவர் என்ன செய்தார்னு சொல்லி சொன்னால், அங்கே பிசாசுகளின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலை செய்கிறது ஒரு நன்மையான காரியம். கட்டப்பட்டு இருக்கிற மனுஷர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒரு நன்மையான காரியம். நோயோடு இருக்கிறவர்களுக்கு இந்த நாட்களை ஜெபம் பண்ணுகிறது, நோயோடு இருக்கிறவர்களை இந்த நாட்களை அவர்களை விசாரிக்கிறது ஒரு நன்மையான காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்கங்கள் துன்பங்களோடு இருக்கிற வயோதிபர்களை இந்த நாட்களை விசாரித்து சாப்பிட்டீங்களா, இருக்கிறீங்களா சொல்லி இந்த நாட்களை காரியங்கள் செய்கிறது ஒரு நன்மையான. இதுகள் எல்லாம் இந்த நாட்களை எப்படியாக வருகிறது நினைத்தால் தேவனுடைய அந்த கிரியைகளுக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாங்க பெரிய காரியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவன் அதை செய்யறான் இதை செய்யறான்னு சொல்லி நாங்கள் பார்த்து அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவன் 1000 ஆத்துமாவை ஆதாயம் செய்யிட்டானே, 2000 ஆத்துமாவை ஆதாயம் செய்யிட்டானே, ஆண்டவரே நான் ஒன்றும் செய்யவில்லைன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்ல, உன்னிட்ட ஒரு டேலண்ட் இருக்கப்பா, அந்த டேலண்ட் அந்த அந்த கொடுத்த டேலண்ட்டுக்குரிய காரியத்தை நீ செய்து கொள், ஒரு ஒன்று நீ செய்ய வேண்டாம் இந்த நாட்கள். ஏனென்றால் உனக்கு இருக்கும் இந்த பலன் போதும், அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்று தொலிக்குது எனக்கு ஆண்டவர் சொல்ற. அப்ப ஆண்டவர் என்னத்தை சொல்லுறான்னு சொன்னால், நான் பலன் தரையில்ல, ஆனா உண்ட பலத்துல நீ போகும்படியாத்தான் நான் அனுப்புறேன் வார்த்தையை பார்க்கணும். நீங்க வார்த்தையை வடிவ வாசிக்க வேண்டும். அவன் சொல்றான், அந்த நாட்களில் நான் இருக்கிற என்னுடைய ஜனங்களுக்குள்ளே ஒரு சின்னவனும் சிறியவனும் ஒளியவனுமா இருக்கிறேன்னு சொல்லிடுறான். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றான், இங்க வாப்பா கிதியோனே, பராக்கிரமசாலி என்று கூப்பிடு. இன்றைக்கு பாருங்க, இன்னைக்கு சாதாரணமா இன்னைக்கு நம்ம இடத்துல வந்து நாங்கள் ஒரு கட்டையால் ஒரு மெலிஞ்சு சோர்ந்து போயிருக்கிற இடத்துல வந்து முன்னுக்கு ஒரு தேவன் தூதன் வந்து பராக்கிரமசாலியே என்று கூப்பிட்டால் நாங்க உடனே என்ன சொல்லுவோம், நம்ம பார்த்து என்னையாப்பா கூப்பிடுறீங்க, ஐயோ நான் மற்றவன் அடிச்சாலே அடிய வேண்டி கொண்டு வாரினான், மற்றவன் பேசினாலே இந்த நாட்களை நான் விழுந்தொழும்பி வாரினான், என்ன போய் பராக்கிரமசாலி என்று சொல்றீங்களே, இது சரியா, நீங்கள் ஆள்மாறி வந்துட்டீங்கன்றது நாங்க சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் அதே கிதியோனைத்தான் சொல்றோம், பராக்கிரமசாலியே உனக்கிருக்கும் இந்த பலன் போதும்,
அனுப்புகிறவர் நான் என்று சொல்லி இந்த நாட்களை அனுப்புகிறார். யார் அனுப்புகிறார்? கர்த்தர் அனுப்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அனுப்புகிற வேளையில அந்த நாட்களை என்ன செய்யறான்னு சொல்லிச்சு, நாங்க மீதியாண்டு காரியத்தை எல்லாத்தையும் மேற்கொண்டு கொண்டு அவன் திரும்புவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், அப்ப கர்த்தர் நம்மை அனுப்புவாரா இருந்தால் நாங்கள் அந்த வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அப்ப அதனாலேதான் பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் இந்த நாட்களில் தேவனுக்கு எப்பொழுது உண்மையாக இந்த நாட்களில் இருக்கிறோமோ அந்த வேளையிலே தான் தேவன் அந்த காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த கிருபையை நமக்கு அளிக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப உண்மை உள்ள மனுஷன் தான் வேதம் சொல்லுகிறபடி பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மை உள்ள மனுஷன் தான் அங்கே தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனுடைய காரியத்தை செய்கிறவனா இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இப்ப உலகத்திலே நாங்கள் வாழைகளே அதை பற்றி நான் பேசவில்லை. கிமுக்கு முன் இருந்த காரியத்தை குறித்து நான் பேசவில்லை. கிபிக்கு பிறகு இருக்கிற காரியத்தை குறித்து அந்த நாட்களை பேசுகிறேன். கிமு கிறிஸ்துவுக்கு முன், கிபி கிறிஸ்துவுக்கு பின். கிறிஸ்துவுக்கு முன் எப்படி இருந்தோம்? கொலை செய்கிறவர்களும் கள்ளங்களும் காடன்களும் இந்த நாட்களை பொய்யை சொல்லுகிறவர்களும் விபச்சாரக்காரர்களும் குடிக்கிறவர்களும் அடிக்கிறவர்களும் இப்படியான காரியங்கள், வட்டி காசு வேண்டுறவர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை ஆண்டவர் வந்து இந்த நாட்கள் என்ன செய்தார்? இங்க வாப்பா, கிமு எல்லாம் முடிஞ்சுது, எல்லாம் க்ளோஸ் பண்றேன்னா இப்ப கிபிக்கு பிறகு வா, என்னிடத்துல வான்னு சொல்லி ஆண்டவர் அழைத்தார். அங்கே என்ன நடக்கிறது? கொலை இல்லை நிக்கிறது, வட்டி காசு கொடுக்குற காரியம் இல்லை. இந்த நாட்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்னென்றால் தேவன் ஒருவர் நமக்கு இடையில நடுவரா நிற்கிறான்ற ஒரு பயம் இந்த நாட்களே நமக்குள்ளே வருகிறது. அந்த பயம் நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் நாங்க பாவம் செய்ய மாட்டோம். ஒரு மனுஷன் தேவனை விட்டு எப்பொழுது பின்னுக்கு போகிறானோ அவன் பாவம் செய்கிறான் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏன் மனுஷன் பாவத்துல விழுகிறான் என்பதை நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். அவன் தேவனை விட்டு பின்னுக்கு போறது நிமித்தம் தான் இன்றைக்கு பாவத்தை செய்கிறான். இன்றைக்கு ராஜாவாகிய தாவீது ஏன் பட்சபாலோடு பாவம் செய்தார் என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு சகோதரனே, அந்த இடத்திலே தாவீதுக்குள்ளே ஒரு காரியம் இந்த நாட்களில் நிகழ்ந்தது. என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், ஒரு நொடி பொழுதிலே இந்த நாட்களில் அவன் அங்கே என்ன செய்தான்? இந்த நாட்களிலே தன்னுடைய சிந்தையை இச்சைக்குள்ளே இந்த நாட்களிலே ஒப்பு கொடுத்தான். கண்களினால் இச்சைகளை பார்த்தான். இந்த நாட்களிலே உடனே இந்த நாட்களில் அவனுடைய காரியம் என்னவென்றால் ஒரு ஸ்டெப் பின்னுக்கு போய்விட்டான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், இதயத்துக்கு வந்தவர் என்று சொல்லப்பட்ட மனுஷன் ராஜா பாருங்கள், காட்டிலே அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கொண்டு வந்து இந்த நாட்களில் என்ன செய்கிறார்? அங்கே அந்த தன்னுடைய ராஜ்யத்தை, அதாவது இஸ்ரவேலை ஆளும்படியாக அந்த நாட்களை ராஜாவாக்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள். இப்படிப்பட்ட காரியத்தை அதே தாவீது மூலமாய்த்தான் இந்த கோலியாத்தை இந்த நாட்கள் என்ன செய்யற விழுத்தும்படியாக தேவன் ஒரு காரியத்தை செய்கிற. அந்த நேரத்தில் தாவீதுக்கு இந்த நாட்களில் எந்த நோக்கமும் வரவில்லை. அந்த நேரத்திலே என்ன நோக்கம் இருந்ததுன்னு சொன்னால், கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்து ஓடிக்கொண்டிருந்த தாவீது பாருங்கள், ராஜ்ய பலன் வந்து விட்டது, எல்லாம் வந்து விட்டது. உடனே இந்த நாட்களிலே தன்னுடைய சிந்தனைகளை சிதறடிக்க விடுகிறார். அந்த வேளையிலே தான் அந்த பாவம் அவரை மேற்கொள்ளுகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனுஷனை பாவம் மேற்கொள்ளுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க என்ன செய்யறோம்னு சொன்னால், தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய பார்வையை, தேவனை நாங்கள் பார்க்கிற பார்வையை விட்டு உலகத்திலே இந்த நாட்களை நம்முடைய பார்வையை திருப்புவோமா இருந்தால், இச்சைகளுக்கு நம்முடைய பார்வையை திருப்புவோமா இருந்தால், அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்களா இருப்போம். பாருங்கள், கற்பனை என்ன சொல்லுது ஐயா? அன்றைக்கு பழைய ஏற்பாடுல 10 கற்பனை என்ன சொல்லுகிறது? சொல்லிவா பாருங்கள். 10 கற்பனை சொல்லுகிறது பாருங்கள். ஒரு பெண்ணோடு விபச்சாரம் பண்ணினா அந்த நாட்களில் நடக்குது, அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு கற்பனை. புதிய ஏற்பாட்டிலே அப்படி சொல்லவில்லை. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு பெண்ணை நாங்கள் இச்சையோடு இந்த நாட்களை பார்த்தால் அவளோடு விபச்சாரம் செய்ததுக்கு சரி. அப்படியானால் எப்படி இருக்கு? அருமையான கர்த்தர், 2 வீக்குள் பண்ணி பாருங்க. அவளோடு விபச்சாரம் செய்தால் கல்லறிஞ்சு கொல்லப்படுகிறது, தண்டனை. ஆனா இங்க பாருங்க, பார்த்தோன்னு என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், பார்த்ததே பாவம். விபச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, பார்த்ததே பாவம். அவளுடைய சரீரத்தை பார்த்ததே பாவம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் சற்று இந்த நாட்களை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையை. பாருங்கள், எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் செய்வோமா இருந்தால், நாங்கள் எப்படியாக தேவனுக்கு உண்மை உள்ள ஊழியக்காரர்களாயோ உண்மை உள்ள விசுவாசிகளாகோ இந்த நாட்களில் இருப்போம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதைத்தான் இங்கே கலாத்தியர்ல சொல்லப்படுகிறது. நன்மை செய்கிறதுனால் சோர்ந்து போகாமல் இருப்போம், நாம் தளர்ந்து போகாமல் ஏற்ற காலத்திலே அங்கே இருக்கிற வழியில் இருப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கமாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பங்களுக்கு நன்மை செய்ய கடவோம். ஐயா, இன்றைய பாருங்க, இந்த நாட்களிலே நன்மை செய்யக்குள்ள தெளிவாக அறிஞ்சு செய்ய வேண்டும். பணக்காரனுக்கே கொண்டே நீ காசை கொடுத்தான்னு சொல்லி சொன்னார்,
அதுல எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. அவன்கிட்ட மிதமிஞ்சின காசு இருக்கு ஐயா. அவன் இருக்கிறவன்ட்ட கொண்டே காசை கொடுத்தா அவன் இன்னும் போட்டு பேச அவன் சும்மா தாரான் தானு சேர்த்து வச்சு போட்டு சந்தோஷமா இருப்பான். வழக்கமா கோழி சாப்பிட்றவன் அடுத்த நாள் மட்டன் சாப்பிடுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இது சர்வசாதாரணம். ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, அதாவது கஷ்டத்தின் நிமித்தம் நெருக்கப்படுகிற குடும்பங்களுக்கு உதவி செய்யட்டும். அதாவது எதை பாருங்கள், விசுவாச குடும்பங்களுக்கு நன்மை செய்ய கொடுவோம் என்றால் அந்த விசுவாச குடும்பம் என்ன சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பார்த்துத்தான் இந்த நாட்களை நாங்கள் காரியம் செய்ய வேண்டும். பாத்திரம் அறிந்து பிச்சைப்படவும். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக காரியங்கள் நடக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வைத்தே இந்த நாட்களே அநேகர் இன்றைக்கு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வழியில இந்த நாட்களை ஆண்டவரை வச்சு பாருங்க, ஆண்டவருடைய காரியத்தை சொல்லியே இந்த நாட்களிலே தங்களை இந்த நாட்களை ஐஸ்வர்யவான்களாக இந்த நாட்களை மாற்றும்படியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலதான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே தெளிவாக சொல்லுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களை கலாத்தியர் 8ஆம் அதிகாரத்திலே 6வது அதிகாரத்திலே அங்கே 8லிருந்து 10 வரைக்கும் வாசிக்கிற வழியிலே, ஆகையால் நமக்கு கிடைத்திருக்கும் சமயத்திலே யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பங்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே வாசிக்கிற வேளையிலே திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களில் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே அங்கே 12வது வசனம் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம், ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பட்ட கல் மரம் போன்ற வைக்கோல் ஆகியவை இவைகளினால் கட்டினால் அவனுடைய வேலைப்பாடுகள் வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியினாலே அங்கே அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுக்குரிய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்பதை அக்னி அங்கே பரிசோதிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்திருந்தால் அவன் கூலி வருவான். இன்றைக்கு நாங்கள் செய்கிற ஊழியம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையா இருந்தால்தான் இன்றைக்கு நாங்கள் சொல்லப்பட்ட அந்த உண்மையுள்ள விசுவாசி வெகுமதிகளை இந்த நாட்களிலே பெறுவார்கள் என்ற காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி ஊழியத்தை கட்டுகிறோம்? வைக்கலாலே கட்டுகிறோமா, கல்லாலே கட்டுகிறோமா? அருமையான அன்பு சோதனை சகோதரியே, எப்படியாக நாங்கள் கட்டுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு தெளிவாக இந்த நாட்களை கற்றுக்கொள்கிறது. ஏனென்றால் அதனுடைய வேலைப்பாடுகள் அங்கே பாருங்கள், அங்கே எப்படி என்றால் கடைசி நாட்களிலே அங்கே அக்கினியினால் சோதிக்கப்படுகிற வேளையிலே அந்த காரியங்கள் இந்த நாட்களிலே வெளிப்படும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கடைசி நாட்களிலே பரிசுத்த அக்கினி என்ன செய்யுமா இந்த நாட்களிலே அந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நாட்களை வெளிப்படுத்தும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே வந்து அந்த அக்கினியானவர் இந்த நாட்களை வெளிப்படுத்துகிற வழியிலே எல்லாம் இந்த நாட்களிலே அங்கே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. நல்லா ஓடுங்கப்பா, இன்றைக்கு நல்ல காரியம். இன்றைக்கு டிவியை திறந்தால் முழுக்க ஊழியத்தை குறித்து தான் சொல்லப்படுது. யூடியூப்பை திறந்தா அந்த நாட்களிலே ஒவ்வொரு விதமா ஊழிய காரியங்களை குறித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன நோக்கத்தோடு ஓடுகிறீர்கள் என்றதான் இன்றைக்கு முக்கியமான காரியமா இருக்குது. ஓடுகிற நோக்கம் சரியா இருந்தால் தான் எல்லாம் சரியா இருக்கும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள அந்த கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி இந்த நாட்களை செய்கிறார்களே, நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நாம் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், அங்கே ஆதாயத்தை அடிக்கிறவனாக அங்கே சிலம்பம் பண்ணேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், ஒரு சாதாரணமான ஒரு ஓட்டம், ஒரு கார் ரேஸா இருக்கலாம், சைக்கிள் ரேஸா இருக்கலாம், அல்ல இந்த நாட்களில் ஒரு தடையோட்டமா இருக்கலாம், இன்னொரு ஓட்டமா இருக்கலாம். அதுக்கு என்னதை ஓடுறான், அங்க அந்த இடத்திலே கிடைக்கிற அந்த சாதாரண அழிந்து போகிற கிரீடம் 2 நாளைக்கு வச்சிருந்தா அந்த நாட்களை பூவில செய்து கொடுத்தா வாடி போகும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை இருக்கிற அந்த காரியத்தை இந்த நாட்களை பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த கிரீடத்துக்கு இந்த நாட்களில் அவர்கள் இந்த ஓட்டம் ஓடுறோம்னு சொன்னால், நாங்கள் எதற்காக ஓடுறோம்னு சொன்னால் முடிவில்லாத நித்திய ஜீவனை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக முடிவில்லாத நித்திய ஜீவனை ஓடிக்கொண்டிருக்கிற என் அருமை சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களிலே நாங்கள் அந்த ஓட்டத்திலே ஒரு உண்மை உள்ளவனாய் இந்த நாட்களில் ஓட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான சகோதர சகோதரிகளே,
அப்ப தேவன் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே என்ன சொல்லுகிறார்னு சொல்லி சொன்னார், இப்படியாக இந்த ஓட்டத்திலே நீங்கள் ஓடுகிற வேளையிலே தான் அந்த ஓட்டத்திலே இந்த நாட்களே அங்கே அங்கே பெற்று பெற முடியும். ஏனென்றால் அங்கே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே, எனக்குண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு அங்கே கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு அங்கே பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர். அப்ப பாருங்கள், இந்த ஓட்டம் என்ன ஓட்டம் என்று சொல்லி சொன்னால் அன்பின் ஓட்டம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பாய்த்தான் ஓடினார் ஐயா, அதிகாரத்தோடு ஓடவில்லை. அன்பாய் இந்த நாட்களை ரட்சித்தார், அன்பாய் அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பாய் இந்த நாட்களில் இருந்து செயல்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இது ஒரு விசேஷித்த விதமான இந்த நாட்களிலே ஓட்டங்களாக இந்த நாட்களே இருக்கிறது. நெருக்கத்தின் மத்தியிலும் உபத்திரவங்கள் மத்தியிலும் இந்த நாட்களிலே நல்ல போராட்டத்தையும் நல்ல ஓட்டத்தையும் இந்த நாட்களில் ஓடக்கூடியவராய் இந்த நாட்களில் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சோதனை அதைத்தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிற இந்த நாட்களில் எப்படின்னு சொன்னால், அந்த ஓட்டத்தை நாங்கள் ஓடுகிற வேளையிலே எப்படியாக இந்த நாட்களிலே ஓட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அன்பிலே இந்த நாட்களிலே ஓட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபேசியரின் புத்தகம் 6வது அதிகாரத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே 8வது வசனம் இந்த நாட்களிலே சொல்லுகிறது இப்படியாக, மனுஷனுக்கு என்று ஊழியத்தை செய்யாமல் நாங்கள் கர்த்தருக்கு என்று ஒரு நல்மனத்தோடு இந்த நாட்களிலே ஊழியத்தை செய்ய வேண்டும். அப்படியாக இந்த நாட்களிலே நாங்கள் ஊழியத்தை செய்கிற வேளையிலே தான் வேதம் சொல்லுகிற வேளையிலே வேதம் சொல்லுகிறபடி நாங்கள் உண்மை உள்ள விசுவாசிகளாக அந்த தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வெகுமதிகளை இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தர். அப்படியானால் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிற வேளையிலே தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாட்களில் நாங்கள் செய்து கொண்டு இருப்போமா இருந்தால் நாங்கள் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களா இந்த நாட்களிலே இருப்போம். அல்லது இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் இந்த நாட்களிலே அங்கே அங்கே எல்லாம் ஒன்றுமே இல்லாத பிரயோஜனமான ஓட்டமாக இந்த நாட்களில் இருக்கும். பாருங்கள், பவுலடிகள் சொல்லுகிறார் தீமோத்தேயுக்கு எழுதுகிற வேளையிலே, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை அவர் எழுதுகிறார். இந்த நாட்கள் 8வது வசனத்திலே, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார், எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப பவுலடிகளுக்கு ஒரு நிச்சயம் இருந்த இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த ஓட்டத்தை நான் ஓடுகிறேனே, இந்த ஓட்டத்திலே இந்த நாட்களிலே தேவன் எனக்கு ஒரு காரியத்தை வச்சுக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு நிச்சயமான காரியத்தை இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அங்கே உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்குள்ளே இருந்த ஒரு உண்மை, ஒரு நிச்சயம்தான் அந்த இடத்திலே அவரை இப்படியாக இந்த நாட்களிலே நினைக்கும்படியாக இப்படியாக பேசும்படியாக அந்த நாட்களை காரியத்தை ஏன்னு சொன்னால், அந்த ஓட்டம் அவருடைய ஓட்டம் இந்த நாட்களிலே எந்த விதமான களவுமோ அல்லது பொய்யும் இல்லை, ஒரு உண்மை உள்ள ஓட்டத்தை இந்த நாட்களில் ஓடும்படியாக அழைக்கப்பட்டவராய் இந்த நாட்களில் இருந்தார் என்பதைத்தான் அங்கே இந்த இடத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடுகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். திருப்பிக் கொள்ளுங்கள், இந்த நாட்களிலே எபிரேயரின் புத்தகம் 6வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வழியில 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஏனென்றால் உங்கள் கிரியையிலும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் அங்கே மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல. இன்றைக்கு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் மறக்கிறதுக்கு தேவன் அங்கே அநீதி உள்ள தேவன் அல்ல. மனுஷன் மறந்துடுவான் ஐயா. நீங்க மனுஷனுக்கு கூப்பிட்டு இந்த நாட்களை பாருங்கள், யாரா இருக்கலாம், ஒரு கூப்பிட்டு இந்த நாட்களை என்ன செய்யுங்கள், கூப்பிட்டு இந்த நாட்கள் ஒரு 10 நாளைக்கு அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க, அல்லது ஒரு மாசம் சாப்பாடை ஆகாரத்தை கொடுங்க, கொடுத்து போட்டு இந்த நாட்களை போகிற வேளையிலே அவன் ஒரு நல்ல நிலையிலே இந்த நாட்களை வந்த பிறகு இந்த நாட்களே சில வேளையில சொல்லுவான், இந்த நாட்களே உங்களுக்கு தெரியாது பிரதர், எங்க கண்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களிலே நாங்கள் செய்கிற அந்த ஊழியத்தை இந்த நாட்களே தேவன் என்ன செய்கிறார், அந்த ஊழியத்தை எப்பொழுதும் இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களே நமக்கு அதை மறக்கிறதற்கு தேவன் மனுஷன் அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, அப்படி நாங்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிற வேளையிலே தான் அங்கே வேதம் சொல்லுகிறபடி பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை இந்த நாட்களே நாங்கள் பெறுவதற்கு தயார்படுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப தேவன் இந்த நாட்களிலே நமக்கு அந்த கிரீடத்தை இந்த நாட்களை தரும்படியாக, அந்த கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த நாட்களை அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அதாவது ஊழியத்தை இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அங்கே
உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனை போல் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சந்தோஷத்திலே பிரவேசிக்கிற ஊழியக்காரனை போல் இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், செய்து முடிக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கிற வழியிலே சொல்லப்படுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவான், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை இந்த நாட்களிலே புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. முதலாவதாக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களிலே ஜெயம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு ஜெயமில்லாத வாழ்க்கை, ஜெயமில்லாத ஓட்டம் என்று சொன்னால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், முதலாவதாக ஜெயம் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் அங்கே என்ன செய்வான், கேட்க கடவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது, அதாவது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இரண்டாவது மரணத்தினால் இந்த நாட்களில் சேதம் அங்கே சேதப்படுவதில்லை. அவன் இரண்டாவது மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது என்று சொல்லி சொல்லப்படும். அப்ப ரெண்டு காரியம் என்ன சொல்லப்படுகிறது, எழுது என்றுதான் இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரி, பாருங்கள், இந்த நாட்களில் அடுத்ததாக 17வது வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாதே, காதுள்ளவன் கேட்க கடவான், ஜெயம் கொள்ளுகிறவனும் நான் அங்கே மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவன் அன்றி வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று எழுதுன்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுறது காணக்கூடியதாக இருக்கு. அப்ப பாருங்கள், இன்றைக்கு உண்மை முத்தம் உள்ள ஊழியக்காரனாக நாங்கள் வெளிப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த நாட்களை நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இந்த நாட்களை இருப்போமா இருந்தால்தான் நாங்கள் ஒரு உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனாக இந்த நாட்களை இருக்க முடியும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாருங்கள், இங்கே 26வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அங்கே ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம். பாருங்கள், இவ்வளவு நேரம் சொல்லப்பட்ட காரியம், அந்த 3 காரியங்களும் ஜெயம் கொள்ளுகிறவன். ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்திலே அதிகாரத்தை பெற்றது போல ஜாதிகளின் மேல் அதிகாரத்தை இந்த நாட்களிலே கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மொட்டையாக ஓடுகிற வாழ்க்கை அல்ல, ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். ஜெயத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக, அதாவது என்ன காரியங்கள், என்ன எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த ஓட்டத்தை இந்த நாட்களை நாங்கள் விடாதபடி இந்த நாட்களை நாங்கள் ஓடுவோமா இருந்தால் இந்த நாட்களிலே அங்கே கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு அந்த, அதாவது அந்த சொல்லப்பட்ட வேதத்திலே சொல்லப்பட்ட அந்த வெகுமதிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் இருப்போம். உண்மையுள்ள விசுவாசிகளாய் நடக்கிற வேளையிலே தேவனிடத்திலே இந்த வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மட்பாண்டங்களை போல் இந்த நாட்களை நொறுக்குவான், விடிவெளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறது மட்டுமல்லாமல் வேதம் சொல்லி முடிக்கிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்திலே, ஆண்டவருடைய காரியத்தில் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை பாருங்கள், கர்த்தர் இந்த நாட்களை நம்மை பலப்படுத்துகிறார். எப்படியான்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், கடைசியாக வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். பாருங்கள், 3ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லப்படுகிறது, 12வது வசனத்தை வாசிக்கிறேன். 12வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, 12வது 20வது வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், பாருங்கள், ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதனின்றும் அவன் ஒரு காலம் நீங்கி போவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனாலே பரலோகத்திலே இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் இந்த நாட்களிலே எழுதுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்க, உண்மை உள்ள ஊழியக்காரன் மேல் தேவன் நாமங்களை தரிக்கிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. ஏனென்றால் நான் ஜெயம் கொண்டேன், பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தின் மேல் என்னோடு கூட அங்கே உட்காரும்படி அருளி செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு உலகத்திலே படுகிற பாடுகள், உலகத்திலே படுகிற நெருக்கங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறுபடியும் அங்கே போய் இந்த நாட்களிலே வேதனைப்பட வேண்டுமா? அப்படியானால் இந்த நாட்களிலே இன்றைக்கே ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுப்போம். என்னவென்றால், ஆண்டவரே, நான்
உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு உண்மை உள்ள விசுவாசியா இருக்க வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன காரியத்தை செய்தால் நான் உமக்கு முன்பாக உம்முடைய சமூகத்திலே நான் உண்மை உள்ளவனா இந்த நாட்களை நான் வாழப் போறேன் ஆண்டவரே என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்போமா இருந்தால், நாங்கள் அப்படியாக இருந்து உண்மையை இந்த நாட்களிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களா இந்த நாட்களிலே வாழுகிற வேளையிலே கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு கிரீடங்களை தர இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே ஆவலா இருக்கிறார், வாஞ்சியா இருக்கிறார் என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை வாழ்த்துகிறேன். அருமை பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்ட அன்பு சகோதரனை சகோதரியே, இந்த மறு ஒலிபரப்பிலே இந்த வார்த்தைகளை கேட்க இருக்கிறவர்களே, இன்னுமா இன்றைய நாளிலும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இந்த நேரடியாக ஒலிபரப்பிலே கேட்டுக்கொண்டு இந்த அன்பு சகோதரன், இன்றைய நாங்கள் ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு நாங்கள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைய நாள் நாளைக்கு இந்த நாட்களே வராது. அதனாலே ஒரு தீர்மானத்தை எடுத்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய ஆண்டவரே உம்முடைய சபையிலே, ஆண்டவரே உம்முடைய இடத்திலே உமக்கு முன்பாக நான் இந்த பூமியிலே வாழுகிற நாட்களிலே ஒரு உண்மையுள்ள மனுஷனாக, உண்மையுள்ள மனுஷியாக, உண்மையுள்ள வாலிபனாக, உண்மையுள்ள வாலிப தங்கச்சியாக, தம்பியாக அந்த நாட்களை நான் இருப்பேன் என்று சொல்லி நாங்கள் ஒரு தேவனோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்வோமா இருந்தால் கர்த்தர் நம்மை உண்மை உள்ளவர்களாக மாற்றுவார். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்வதற்கும் அங்கே இந்த நாட்களிலே அவரிடத்திலிருந்து வெகுமதியை பெற்றுக் கொள்வதற்கும் தகுதி உள்ளவர்களாக நாங்கள் மாற்றப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரா. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. இன்றைய நாள் என்ன தலைப்பையா? உண்மை உள்ள விசுவாசி வெகுமதிகளை பெறுவார்கள். உண்மை உள்ள விசுவாசி வெகுமதிகளை பெறுவாரா? வெகுமதிகளை பெறுவார்கள். உண்மையுள்ள விசுவாசிகள் வெகுமதிகளை பெறுவார்கள். பன்மை. ஆமீன், ஆமீன். நீங்களும் ரெக்கார்ட் பண்ணலாம் ஐயா உங்களோட சைட்லும். ரெக்கார்ட் பண்ணலாமோ? நான் நீங்க ரெக்கார்டிங் பண்றீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ண இல்லை. இல்லை நீங்களும் ரெக்கார்ட் பண்ணலாம். அதனால ரெக்கார்டிங்க நீங்கள் ரிக்வெஸ்ட் அனுப்பினீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ண விடுவேன். ஓகே, தேங்க்யூ ஐயா. பண்ணுங்க. ஓகே ஐயா. தேங்க்யூ ஐயா. காட் பிளஸ் யூ. ஓகே.